ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் பேர் விசல். ஐஎம்டிபியில் இந்த படத்துக்கு 5.2 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த படத்தோட மெயின் லீட் ரோலில் டாஃப்னி கீன் அண்ட் சோபி நெலிஸ் நடிச்சிருக்காங்க. இந்த படம் நம்ம அமேசான் ப்ரைமில் தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தி அண்ட் தெலுங்குன்னு ஆல் ஆடியோ லாங்குவேஜஸில் அவைலபிளாக இருக்குது. இப்போ நம்ம இந்த படத்தோட ரிவ்யூக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் ஜஸ்ட்டு இமேஜின் பண்ணி பாருங்கள், உங்கள் வீட்டில் ஒரு பீரோ இருக்குது. அந்த பீரோவை நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது உள்ளே ஒரு பழைய காலத்து பொருள் ஒன்று இருக்குது. அந்த பொருள் பார்த்தோன்னே நீங்கள் ஷாக் ஆகுறீங்க. என்னடா இந்த பொருள் எப்படி இங்கே வந்துச்சு? இந்த வீட்டில் நம்ம மட்டும் தானே இருக்கோம், யார் கொண்டு வந்து வச்சுருப்பா? இது இங்கே வர வாய்ப்பே இல்லையே அப்படின்னு ஒரு சந்தேகத்தில் நீங்கள் அந்த பொருளை எடுக்கிறீங்க. அந்த பொருளை ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ளே மண்டவோட டிசைனில் ஒரு விசில் ஒன்று இருக்குது. அந்த விசிலை நீங்கள் பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னா, அந்த விசில் உங்களை ஹிப்னோடைஸ் பண்ணுது. அதாவது அதை உங்களை அப்படியே மயக்கி அந்த விசிலை ஊதணும் அப்படிங்கிற மாதிரி உங்களை கம்பல் பண்ணுது. நீங்களும் உங்களே அறியாமல் அந்த விசிலை ஊதுறீங்க. அந்த விசில் ஊதுனதுக்கப்புறம் ஒரு விசித்திரமான ஒரு சவுண்ட் அந்த விசிலேருந்து வருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் கழித்து உங்களை மாதிரியே ஒரு உருவம், அதாவது ஃப்யூச்சரில் நீங்கள் இறந்து போகிற நாளில் உங்களோட உடல் தோற்றம், உங்களோட வயசு எல்லாம் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரியான ஒரு உருவத்தில் ஒரு ஆள் உங்கள் வீட்டில் இருக்காங்க. அவங்க உங்களை கொலை பண்ணுறாங்க. இதுதான் கான்செப்ட். இந்த கான்செப்ட் வச்சு தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. ஸோ இந்த படத்தில் இதே மாதிரி ஸ்டார்டிங்கில் ஒரு 17 வயசு பையன், அவன் பாஸ்கெட் பால் பிளேயர். ஸ்கூலில் ஒரு கேமை வின் பண்ணி கொடுக்குறான். வின் பண்ணி முடிச்சுட்டு ஸ்கூலில் அவனுக்கு கொடுக்கப்பட்ட பர்சனல் லாக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்தா அங்கே இந்த விசில் இருக்குது. ஆனால் இந்த விசிலை அவன் முன்கூட்டியே ஊதியிருக்கான். ஸோ அவனை தேடி அவனோட சாவு வருது. அதாவது அவனோட ஃப்யூச்சர் செல்ஃப், அவன் ஃப்யூச்சரில் 40 வயசில் அவன் தீயால் எரிஞ்சு சாவான். அந்த தீயால் எரிஞ்சு போன உடம்பு அவனை ஃபாலோ பண்ணி வரும் கொலை பண்ணதுக்கு. இறந்து போனதுக்கப்புறம் போஸ்ட்மார்ட்டம் பண்ணால் அவனோட பற்கள் எல்லாம் 40 வயசு ஆளோட பற்களாக இருக்கும். உடம்பு எல்லாம் தீயால் எரிஞ்சு மொத்தமாக செதஞ்சு போயிருக்கும். அதனால் உடல்ல இருந்து எதுவுமே எவிடன்ஸ் கண்டுபிடிக்க முடியாது. ஒரு 17 வயசு பையனுக்கு எப்படி 40 வயசு ஆளோட பற்கள் இருக்குன்னு சொல்லிட்டு அங்கேருந்து சந்தேகம் ஆரம்பிக்கும். இந்த விஷயம் யார் கண்டுபிடிப்போன்னா ஹீரோயின் தான் கண்டுபிடிப்பா. ஹீரோயின் அந்த இறந்து போன பையனோட லாக்கரில் ஒரு பொருள் இருந்துச்சுல, அதே லாக்கர் ரெண்டாவதாக காலேஜில் ஜாயின் பண்ணுற ஹீரோயினுக்கு அதே லாக்கர் காலேஜ்லேருந்து கிடைக்கும். அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா அவளுக்கும் அந்த பாக்ஸ் தெரியும். அந்த பாக்ஸில் இருந்து அவள் விசில் எடுப்பா. ஊதணும்னு நினைக்கும் போது ஊத மாட்டா. சடனாக ஒரு தடங்கல் ஏற்பட்டு அங்கே ஊதாமல் அதை விட்டுருவா. அந்த காலேஜில் ராகிங் பண்ணுறதுக்குன்னு ஒரு கும்பல் இருக்கும். அந்த கும்பல் ஹீரோயின் ஃபஸ்ட் டைம் வரும்போது அவளையும் ராகிங் பண்ணணுன்னு நினைப்பாங்க. அந்த குரூப்புக்குள்ளே ஒரு பொண்ணு கைண்ட் ஹார்ட்டடாக இருப்பாள். ஸோ அவள் ராகிங் பண்ணக்கூடாது அப்படின்னு அந்த குரூப்கிட்ட சொல்லுவாள். லேட்டராக அந்த ஹீரோயின் அந்த குரூப் கூட ஃப்ரெண்டாக ஜாயின் பண்ணிப்பா. ஹீரோயின் அண்ட் அவளோட கசின் இவங்க எல்லாம் ஜாயின் பண்ணிக்கிறவாங்க அந்த குரூப்பில். ஸோ அந்த குரூப்பில் இப்போ டோட்டலாக 5 பேர் ஆயிடுவாங்க. 5 பேர் ஒரு நாள் ராத்திரி அந்த குரூப்பில் இருக்கிற ஒரு பணக்கார பொண்ணோட வீட்டில் மீட் பண்ணுறாங்க. அந்த இடத்துல அந்த விசில ஹீரோயினோட கசின் கொண்டு வரான். கொண்டு அதை அவன்கிட்ட கொடுத்தா அவள் ஒரு ஆர்வத்தில் அந்த விசிலை ஊதிடுவா. ஊதும்போது பக்கத்தில் 5 பேரும் அவங்க ஒன்றா இருந்தாங்க. அந்த 5 பேரும் அந்த விசில் சவுண்டை கேட்டுருவாங்க. இப்போ நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன கதையில் ஒரு ஆள் ஊதிருப்பான் தனியாக இருந்துட்டு. ஸோ அவனை அவனோட ஃப்யூச்சர் செல்ஃப் கொல்லதுக்கு ட்ரை பண்ணும். இப்போ இதில் இந்த பொண்ணு விசில் ஊதும்போது பக்கத்தில் அவளோட 4 ஃப்ரெண்ட்ஸும் கூட தான் இருந்தாங்க. அதனால் 5 பேரும் அந்த சவுண்டு கேட்டிருப்பாங்க. இப்போ 5 பேரோட அந்த ஃப்யூச்சர் செல்ஃபும் அவங்கள கொல்லும். இதுதான் இந்த படத்தில் கதையாக அவங்க எடுத்திருக்காங்க. இந்த படத்தோட டோட்டல் டியூரேஷன் பார்த்திங்கன்னா 1 hour 40 minutes. இந்த படம் ஸ்டார்ட் ஆகும்போது இப்படி ஒரு கான்செப்டில் ஆரம்பிப்பாங்க. அப்போ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஓகே, இது ஓகே வித்தியாசமாக இருக்குது, கண்டிப்பாக இதுக்கப்புறம் நம்ம செம்மையான ஒரு மூவி பார்க்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் நம்மளுக்கு ஸ்டார்டிங்லேயே பில்ட் ஆயிரும். ஆனால் லேட்டராக இந்த கதை டெவலப் ஆகும்போது அதில் நிறைய விஷயம் இதே விஷயம் ஒவ்வொருத்தங்களுக்கும் நடக்கும். ஒவ்வொருத்தவங்களோட சாவும் வேறு மாதிரி வித்தியாசமாக இருக்கும். விஎஃப்எக்ஸ், சினிமாட்டோகிராஃபி அதெல்லாம் உண்மையிலே தரமாக தான் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் குறை சொல்கிற மாதிரி ஒன்றுமே இல்லை. ஆனால் இந்த படத்தோட கதை அவ்வளோ ஒன்றும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காது. ஹாரராக ஏதாச்சும் காட்டணும்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அது நம்மளுக்கு பயமே கொடுக்காது. இப்போது நீங்கள் நிறைய ஹாரர் ஃபிலிம்ஸ் பார்க்குற ஒரு பர்சனாக இருந்தால் கண்டிப்பாக இது உங்களுக்கு பயம் கொடுக்காது. நார்மலாக சிலவங்களுக்கு சின்னதாக ஏதாச்சும் ஹாரர் கோஸ்ட் பார்த்தாலே பயமாக இருக்கும். அப்படின்னா அவங்களுக்கு
ஃபேன்ஸ்க்கு இந்த மூவி கண்டிப்பாக ஒர்க் ஆகும். ஆனால் ஹாரர் ஃபேன்ஸ்க்கு இந்த மூவி வந்து ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ நீங்கள் இந்த மூவியை அவாய்ட் பண்ணுறது நல்லது. இந்த படத்தோட ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காச்சும் இந்த மாதிரியான படம் பிடிக்கும்னா இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரியான நிறைய படம் ரிவ்யூ தெரிஞ்சுக்கணுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் ஒரு படம் ரிவ்யூவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் டேக் கேர், பாய்.